கிருபையை கர்த்தர் நமக்கு
வந்திருக்கிறார். அவர் நாம மாற்றம் மகிழ்ப்படுவதை திருப்பி விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிழ்ப்படுவதாக. அடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆவது வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிழ்ப்படுவதாக. இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தின் பாதையிலே கடந்து வரும் பொழுது, அவர் ஊழியத்தின் பாதையிலே கடந்து வர சமயத்திலே யோர்தானிலே கடந்து வந்து அவர் ஞானஸ்நானம் எடுத்து பிசாசினால் சோதிக்கப்பட்ட பின்பு அவர் மலையின் மேல் அமர்ந்து தன் வாய்மொழி கொண்டு பிரசங்கித்த இந்த மலை பிரசங்கத்திலே சொல்லப்படுகிற அந்த 7ஆவது வசனம் தான் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி கர்த்தர் எல்லோருக்கும் கர்த்தர் ஆரம்பத்திலிருந்தே பார்க்கும்போது அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார் என்று சொல்லியிருப்பாங்க. திரளான ஜனங்கள் அவரை நோக்கி கடந்து வருகிறார்கள். அவரை பார்க்க கடந்தவர்கள், என் ஜனங்கள் கடந்து வருகிறார்கள், ஏதாவது ஒன்று செய்ய சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் மலையின் மேல் ஏறி அமர்ந்து அவருடைய சீசர்களும் அவரிடத்தில் வந்தார்கள். வந்தபோது அவர் சொல்கிறார், அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசி சொன்னது என்னவென்றால், ஜனங்கள் கடந்து வருகிறார்கள். மலையின் மேல் ஏறி உட்கார்ந்து ஜனங்களை பார்த்து தம் வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்தது என்னவென்று சொல்லி நம்ம பார்க்கும் போது அதில் அதிகமாய் சொல்லப்பட்ட ஆவியில் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடைய உயரப்படுவது பாக்கியவான், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்தமானவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசுக்காக கொண்டவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அதுக்கப்புறம் சொல்லுகிறார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கர்த்தர் இரக்கமுள்ளவராய் ஜனங்களை பார்த்து மலையின் மேல் ஏறி அமர்ந்து ஜனங்கள் இப்படி அலைந்து திரிகிறார்களே, அவர்களுக்கு உபதேசிக்க வார்த்தைகள் இல்லையே நான் என்று சொல்லி ஜனங்கள் இறக்கப்பட்டு அவர் அமர்ந்து தன் வாயை திறந்து ஜனங்களுக்கு உபதேசித்து சொன்ன வார்த்தையிலே பிரதான வார்த்தை என்னன்னு சொல்ல, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நாம் நாட்களிலே இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் இரக்கமுள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லி? நாட்களிலே தேவன் இரக்கமுள்ளவராய் நம்முடைய ஜனங்கள் வார்த்தை கேட்பதற்கு வார்த்தைகளை சொல்ல முடியாத அளவுக்கு, வார்த்தைகளை அவர்கள் கேட்க முடியாத அளவுக்கு ஜனங்கள் அலைந்து திரிந்திருக்கிற சமயத்திலே அவர் ஜனங்கள் மேல் இரக்கமுள்ளவராய் மலையின் மேல் அமர்ந்து தன்னுடைய வாயை திறந்து கர்த்தர் உபதேசி சொன்ன வார்த்தை, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கமுள்ளவர்கள். யார் இரக்கம் பெறுவார்கள்? இரக்கமுள்ளவர் நம் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவர். அவரை நோக்கி உண்மையாக கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் இரக்கமுள்ளவராய் மனதுருகி அவர் இறங்கி நம்ம கூப்பிடுவதற்கு செவி சாய்க்கிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? நான் உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் இரக்கமுள்ளவராய் இறங்கி வந்து நம்மை பலப்படுத்துகிறவராய், நம்மை சுகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டு இரக்கப்பட்டவர் இரண்டு மனிதர்களை குறித்து நம்ம பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இரக்கமுள்ளவர்களாய் இருக்கிறாமா? இல்லை. தேவன் விரும்ப வேண்டும் என்றால் தேவன் எப்படி இரக்கமுள்ளவராய் இருந்தாரோ அதே போல நாம் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு செபிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நமக்கு உதவி செய்கிறதுக்கு நான் இல்லைனாலும் சரி, அவர்களுக்காக நாம் செபிக்கும் போது கர்த்தர் இறக்கி அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய அவர்கள் தேவனாக இருக்கிறார். அப்படி நாம் இருக்கும்போது கர்த்தரை தேடி இரக்கத்தை பெற்ற இரண்டு மனிதர்களை குறித்து நம்ம பார்த்து அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தருடைய இரக்கத்தை அவர்கள் பெற்றார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போம். தலைப்பு நாளில உங்களோடு பேசும்படியாக எடுக்கப்பட தேவன் இரக்கமுள்ளவர். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் விசுவாசிக்கிறேன், தேவன் எனக்கு இரக்கமுள்ளவராய் இருந்தார். அப்படி இரக்கமுள்ளவராய் இருந்தது நிமித்தமாய் உங்கள் மத்தியில நான் ஒரு ஊழியக்காரனாய் தேவனுடைய ஆலயத்திலே நின்று அவர் ஆராய்ச்சிப்படியான கிருபையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் இரக்கமுள்ளவர். அவர் கிருபையாய் என்னை ரட்சித்தார். அவர் இரக்கமுள்ளவராய் என்னை தேடி வந்து இந்த ஆத்துமா நரகத்திற்கு போகக்கூடாது என்று சொல்லி என்னை தேடி வந்து இரக்கமாய் கிருபையாய் என்னை ரட்சித்த தேவனை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். நான் நிற்பது நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை அல்லவா? தேவன் இரக்கமுள்ளவர். அவர் இரக்கத்தின் நிமித்தமாய் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இல்லையென்றால் நான் மரித்து கிட்டத்தட்ட
10 வருடங்களுக்கு மேலாயிருக்கும். அவர் இரக்கமுள்ள தெய்வமாய் நிமித்தமாய் என்னை கர்த்தர் தொட்டு உங்கள் மத்தியில் ஒரு ஊழியக்காரனாய் தேவனுடைய வார்த்தையை புசிக்கும்படியான கிருபையை அடியெடுத்து கொடுத்திருக்கிறார். நான் ஒன்றுக்கும் தகுதி இல்லை, ஆனாலும் என்னை தகுதிப்படுத்தினது என் சர்வ வல்லமுள்ள நான் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை தகுதிப்படுத்தியிருக்கிறார். ஒன்றுக்கு உதவாது இருந்த என்னை, என் உறவினரால் விருக்கப்பட்ட என்னை கர்த்தர் தேடி வந்து இரக்கமுள்ளவராய் என்னை ரட்சித்தார், கிருபையாய் என்னை ரட்சித்தார், என்னை நடத்தினார். உங்கள் மத்தியில் ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். அற்புத வச்சனமே, தேவன் இரக்கமுள்ளவர் என்ற தலைப்பில் 2 மனிதர்கள் குறித்து மத்தியில நான் பேச ஆசைப்படுகிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது கர்த்தரை தேடி வந்து இரக்கத்தை பெற்றுக்கொண்டவர் யார் பற்றி பார்க்கும்போது குஷ்டரோகி. மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1 நம்ம வாசிக்கும் போது, அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு மலையிலிருந்து இறங்கின போது குஷ்டரோகியான ஒருவன் அவரை வந்து அவரை பணிந்து கொள்கிறான். பணிந்து கொண்ட போது, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். அந்த இடத்துல வேண்டிக் கொண்டான் என்று சொல்ல என்றான். அந்நாட்களிலே வாழ்ந்த நாட்களிலே மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் பிரகாரமாய் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார், குஷ்டரோகிய ஒருவன் பாளையத்துக்கு புறம்பே தான் இருக்க வேண்டும், பட்டணத்துக்குள் வரக்கூடாது, அவன் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும் என்று சொல்லி, அவன் குஷ்டரோகியா இருந்த பாளையத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மோசே மூலமாய் நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருந்தார். எப்படி என்று சொல்லி பார்க்கும்போது, மோசேவுக்கு விரோதமாய் பேசின தன்னுடைய சகோதரர் மீரியாமுக்கு கர்த்தர் குஷ்டரோகத்தை கொடுத்தார். அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே இருந்து பின்பு அவள் சுகமடைந்து பாளையத்துக்குள்ளே சேர்க்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போலதான் குஷ்டரோகி பாளையத்துக்கு பட்டணத்துக்கு வெளியே இருக்கிறான். கர்த்தர் பாளையத்துக்கு இறங்கிற போது அவரை தேடி போகிறான். அவன் தேடி போய், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். அவன் புறம்பே இருக்க வேண்டும். அவன் புறம்பே உறவினர்களால் ஒதுக்கப்பட்டவன், யாரும் தொடக்கூட முடியாத அளவுக்கு குஷ்டரோகியினால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த குஷ்டரோகியை அவன் பட்டணத்துக்குள் வரக்கூடாது, உறவினர்கள் குடும்பம் எல்லாரும் ஒதுக்கப்பட்டு உதவிக்கு ஆள் இல்லாமல் வனாந்தரத்திலே பட்டணத்துக்கு வெளியே புறம்பே இருந்த அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலையிலே இருக்கிறார் என்று சொல்லி அவன் கேள்விப்பட்டு கடந்து வருகிறான். அவன் கடந்த வந்த சமயத்திலே ஜனங்கள் எல்லோரும் விலகி போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த இடத்திலே நின்று அவன் வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அந்த இடத்திலே நின்று இயேசு 3ஆம் வசனத்தில் சொல்லக்கூடிய 2ஆம் வசனம், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி மலையில் இருக்கிறார். பட்டணத்திலிருந்து வெளியே வந்து மலையிலே அமர்ந்த தேவன் ஜனங்களுக்கு வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த கிறிஸ்தவரை எப்படியாவது பார்த்திருக்கலாம், அவன் பார்த்திருக்கலாம். கிறிஸ்தவரை கேள்விப்பட்ட உடனே அவன் கடந்து வருகிறான். யாரையும் அவன் எல்லாரும் இறங்கியிருக்கலாம், அடிச்சிருக்கலாம். ஆனாலும் அவன் இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்துக்கு கடந்து வருகிறான். கர்த்தர் இரக்கமுள்ளவர், எனக்கு இரக்கம் செய்வார் என்று சொல்லி அவன் கடந்து வருகிறான். கடந்து வந்த சமயத்தில் அவன் சொல்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இந்த வார்த்தையை கேட்ட இயேசு 3ஆவது சொல்லப்படுகிறார், இயேசு தமது கையை நீக்கி அவனை தொட்டு, அல்லேலூயா, அவர் மனம் இறங்கி, அவர் இரக்கமுள்ள தெய்வம் பாருங்க, யாரும் தொடக்கூட முடியாத ஒரு குஷ்டரோகியை கர்த்தர் தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீக்கி அவன் சுத்தமானான் சொன்னார். அல்லேலூயா. யாரும் தொடக்கூட முடியாத அருவருப்பான இருந்த அந்த குஷ்டரோகியை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தினார். அவர் இரக்கமுள்ளவர். இந்த குஷ்டரோகி, அப்பா உமக்கு சித்தமாக்க, பாருங்க, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமக்கு சித்தமா இருந்தா என்னை சுத்தமாக்குங்க, என்ன வேண்டாம் என்று சொன்னான். அந்த வார்த்தையை அவர் கேட்டு இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு சுகப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சொல்லுங்க, யாரும் கூட யோசிக்கும் குஷ்டரோகியை, குஷ்டரோகியான மனிதனை தொட்டு சுகப்படுத்தின தேவன் அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவர் பாருங்க. அவர் இரக்கமுள்ளவராய் இருந்தது நிமித்தமாய் கர்த்தர் குஷ்டரோகியை தொட்டு
தொட்டு சுகப்படுத்தினார். ஜனங்கள் எல்லாரும் பார்த்துருக்கலாம், குஷ்டரோகியாக மனுஷனை தொடராத, இவருக்கு அந்த நோய் பற்றிக்குமே யோசித்திருக்கலாம். ஆனாலும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து சகல வியாதியும் சகல பாவங்களையும் நம் அவருடைய சரீரத்தை சுமந்து போகிறேன் என்று சொல்லி அவர் தொட்டு இந்த குஷ்டரோகியை சுகப்படுத்தினார். அவன் சுஸ்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் அறிவிக்காதபடி, ஒருவருக்கு சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக யாருக்கு நீ ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசேயின் கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்தி என்றார். மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் குஷ்டரோகம் நீங்கி கட்டளை ஆலயத்துக்கு காணிக்கை செலுத்துவது அது பிரகாரம் என்று செய்ய சொல்லி அவர் நியாயப்பிரமாணத்தையும் அவர் விட்டு கொடுக்கவில்லை. ஆனால் அவர் அவனை விட்டு சுகப்படுத்தினார். அவன் பட்டணத்துக்குள் கடந்து போய் கட்டளை கேள்விப்படுத்தினார். சொன்னேன், நம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது போன்ற வியாதி உள்ளவர்களுக்காக நாம் செபிக்கணும். நம்ம நிச்சயம் முழங்கால் பண்ணிட்டு நம்ம தேவனை நோக்கி செபிக்கும் போது கர்த்தர் இரக்கம் உள்ளவரான அவருக்கு இறங்கி அவர்கள் அற்புத சுகத்தை தருகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். குஷ்டரோகி அவரை தேடி வந்து சுகத்தை பெற்றார். கர்த்தர் அவரை தொட்டு சுகப்படுத்தினார். கர்த்தர் தரத்தில் இரக்கம் உள்ளவரான தேவன் இரக்கம் இருந்த தேவமாய் கர்த்தர் தரத்தில் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் இரக்கமுள்ள தெய்வம். ஜனங்களுக்காய் அவர் இரக்கமுள்ளவராய் ஊழி செய்த ஒவ்வொரு நாட்கள் அநேக வியாதிகளை கர்த்தர் சுகப்படுத்தினார். அநேக வியாதிகளை கர்த்தர் சுகப்படுத்தினார். அவரை தேடி கொண்டு சுகப்பட்ட 2 பேரை நான் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் இரக்கமுள்ளவர். அவர் இரக்கம் நிறைந்த தெய்வமாய் இருந்தது நிமித்தமாய் குஷ்டரோகியை தொட்டு அவர் சுஸ்தப்படுத்தினார். 2வது பார்க்கும்போது 2 குருடர்கள் கடந்து வருகிறார், தேவனை தேடி வருகிறார்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். இயேசு மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். இயேசு அப்படி விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். குஷ்டரோகி தேடி வந்து இந்த இடத்துல சுகத்தை பெற்றார். இயேசு அந்த இடமிட்டு புறப்பட போகி 2 குருடர்கள் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் கூப்பிடுகிற அந்த சமயத்துல அவர் 28ஆம் வசனம் அவர் வீட்டுக்கு வந்த பின்பு பாருங்க, கண்ணு தெரியாது, ஜனங்கள் கூட்டமாக இருந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல இயேசு அவரை விட்டு புறப்பட்டு 2 குருடர்கள் அந்த இடத்துல ஜனங்கள் கூட்டமாக இருந்திருக்கலாம். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள் என்று சொல்லுவாங்க. இயேசு அங்கிருந்து புறப்பட்டு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தட்டி தடுமாறி நான் சுகப்பெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விசுவாசித்து கர்த்தரை தேடி வருகிறார்கள். தேடி வந்தபோது கர்த்தர் சொல்கிறார், வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள் என்று சொல்லி. யாரும் உதவி செஞ்சிருக்கலாம், செய்யாமல். அவர் 2 பேருடைய பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், நான் போனா என்னை சுகப்படுத்துவார், அவர் இருக்கப்படுவர் சொல்லி அறிந்திருக்கிறேன், அவர் இறக்கமாய் எனக்கு கண்பார்வை கிடைக்கும் சொல்லி அவன் விசுவாசி நடந்து வருகிறார்கள். 2 பேரும் 2 குருடர் அவர்களை தேடி அந்த இடத்துல வந்தபோது அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்கள் நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதுக்கு அவர் சொன்னான், விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அந்த குருடர் இயேசுவை தேடி வீட்டுக்கு வந்தார்கள். கர்த்தர் ஒரு கூட்ட வார்த்தையை கேட்காமல் இருந்திருக்கலாம், இருந்தால் விசுவாசத்தை கர்த்தர் சோதித்திருக்கலாம். அவர் வருகிறார்களா என்று சொல்லி வீட்டுக்கு ஆனாலும் குருடர்கள் கடந்து வருகிறார்கள். இயேசு வந்த வீட்டிற்கு வந்தார். இயேசு அவர்கள் நோக்கி பார்த்து கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அவருக்கு சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்ன போது தேவன் இரக்கமுள்ளவராய் இருந்தாலும் சுகம் பெறுகிறவர்களுடைய வாயின் வார்த்தையை அவர் கேட்கிற ஒருவராக இருக்கிறார். குஷ்டரோகியிடத்தில் கேட்கிறார், உமக்கு சித்தமானால் என் சுத்தமாக்கும் என்று சொன்ன கேட்டபோது சித்தம் உண்டு, சித்தமாக தொட்டு அவரை சுகப்படுத்தினார். குருடர்களும் குருடரிடத்தில் கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று சொல்லி. கர்த்தர் இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை பார்க்கிறார். அவர் இரக்கமுள்ளவராய் இருந்தாலும் நம்முடைய வாய்மொழியை கேட்க அவர் விருப்பமுள்ளவராய், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அந்த விசுவாச வார்த்தையை அவர் உறுதிப்படுத்தின பின்பு இயேசுவை விசுவாசிக்கும் போது அவர்கள் சுகம் பெறுகிறார்கள். அதுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிற 29வது வசனம், அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு
உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுள் என்றார். பார்க்க எனக்கு வல்லமையுடன் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு அவர்கள் தொட்டு அவர்களுக்கு சுகத்தை கற்றுக் கொடுத்தார். அவர்களை கண்களை தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுள் என்று சொல்லி அவர்களை தொட்டு இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் மாறுகிறது கண்கள் திறக்கப்பட்டது. குருடர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். அவருடைய விசுவாசத்தை கண்டு அவர் மனம் இறங்கி சுகப்படுத்தினார். 2 பேர் எத்தனை நாட்கள் கண்டறியாம எவ்வளவோ அவர்கள் கஷ்டங்கள் அடைந்திருக்கலாம். வேலைகளை செய்ய முடியாமல் தங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம அநேக காரியங்கள் அவர்கள் வேதனைகள் அனுபவித்திருக்கலாம். அந்த அனுபவம் அந்த வேதனைகளின் மத்தியிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார்கள். அவர் இரக்கமுள்ளவராய் மனம் இறங்கி அவர்களை தொட்டு கர்த்தர் சுகப்படுத்தினார். தேவன் இரக்கமுள்ளவர். அன்பு தேவ ஜனமே, நாம் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதை நாம் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். முடியாமல் இருக்கும் வேற ஜனங்களுக்கும் வயது முடிந்த பெரியவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். நம்முடைய இரக்கத்தை எப்படி காட்ட வேண்டும் என்று கற்றுக்கொண்டால் ஏழைகளுக்கு நாம் உதவி செய்யும்போது நம்மால் முடிந்த உதவி இருந்தவர்களுக்கு முடியவில்லை என்று சொன்னால் செய்வதற்கு எனக்கு திராணி இல்லை, என்னால் முடியாத நம்ம செய்வது ஒரே ஒரு காரியம். அந்த ஜனங்களுக்காக, அந்த பிள்ளைகளுக்காக, ஏழை ஜனங்களுக்காக, வியாதிகளுக்கு, முதிர் வயதானவர்களுக்காக, நடக்க முடியாமல் இருந்தவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் யாரை உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8-9 கர்த்தர் சொல்லுகிறார், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும். இப்படியா நாம் எல்லோரும் எப்படிப்பட்டவர்களாக ஒருமனப்பட்டவர்களாயும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களாய் இருந்து பாருங்க. தீமைக்கு தீமையும் உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்படியா நாம் ஒருமனப்பட்டவர்களாயும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களாய் இருந்து நாம் தீமைக்கு தீமை சரி கட்டக்கூடாது. உதாசனத்துக்கு சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நாம் என்ன செய்ய வேண்டுமா? நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து, நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள அழைக்கப்பட்டவன் என்று அறிந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் அழைக்கப்பட்டவன் என்று நான் அறிந்து, என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் அழைக்கப்பட்டவன் என்று அறிந்து, அதை அறிந்து அவர்களை நான் ஆசீர்வதிக்க வேண்டுமா? பேதுரு சொல்கிறார், இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, நாம் ஒருமனப்பட்டவர்களாய், இரக்கமுள்ளவர்களாய், சகோதர சிநேகம் உள்ளவர்களாய், சிநேகம் உள்ளவர்களாய், மன உருக்கம் உள்ளவர்களாய் இருந்து உதாசனப்படுத்தாமல், தீமைக்கு தீமை செய்யாமல், எனக்கு அவன் தீமை செஞ்சுட்டான் இந்த தீமை செய்யாமல் அவர்களுக்கு நாம் இரக்கம் காட்டி அவனை உதாசனப்படுத்தினான், நான் உதாசனப்படுத்தாமல் உதாசனப்படுத்தவும் நாம் இரக்கம் காட்டி, நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன் என்று அறிந்து அவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய குற்றங்களை நாம் மன்னிக்கும் போது பிறருடைய கர்த்தர் நம்முடைய குற்றங்களை மன்னிக்கும் போது, பிறருடைய குற்றங்களை மன்னிக்கும் போது அவர் இரக்கமுள்ளவராய் நமக்கு இரக்கமுள்ள தெய்வமாய் அவர் நிமித்தமாய் அந்த இரக்கமுள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கும் போது, மற்றவர்களுக்கு நம் இரக்கத்தை காட்டும் போது, மற்றவர்களுக்கு நம் இரக்கத்தை சொல்லும் போது, தேவனுடைய இரக்கத்தை அவர் சொல்லும்போது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு நம் மூலியமாய் தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார் என்று சொன்னால், நீங்க தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, சரிக்கு சரி கட்டாமல் நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர் என்று அறிந்து நீ அவர்களுக்கு ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் இரக்கமுள்ளவராய், அவர் கிருபையுள்ளவராய், அவர் தயவுள்ளவராய், அவர் சமாதானம் உள்ளவராய் இருந்தபோது நாம் அதே போல இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய இரக்கத்தை மற்றவர்களுக்கு
காண்பிக்கும் போது, நம்முடைய இரக்கத்தை காண்பிக்கும் போது, தேவ இரக்கத்தை நம் மூலியமாய் மற்றவர்களுக்கு நம்ம காண்பிக்கும் போது, அவர்கள் இரக்கமுள்ளவர், அவர்கள் இரக்கம் பெற்று நாம் ஆசீர்வாதத்தை சொந்தர்கள் அழைக்கப்பட்டவர் என்று சொல்லி அறிந்து நம்ம அவர்கள் ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார், அவர்களையும் ஆசீர்வதிப்பார். அதை நான் விட்டு அவர் எனக்கு தீமை செய்தான், அவன் எனக்கு உதாசீனப்படுத்தினார் என்று சொல்லி நான் அவனுக்கு செய்தது அதே போல் நீ செய்வேன் என்று சொல்லி இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். அவர் இரக்கமுள்ளவர், அன்பதை வச்சனமே, அவர் கிருபையாய் நம்மை இரக்கமுள்ளவராய் அவர் நம்மை தேடி வந்து நம்மை அவர் ரத்தத்தினாலே கழுவி நம்ம சுத்திகரித்திருக்கிறார். மற்றவர்கள் நாம் இறங்கி தாச உதவிகளை செய்வோம், கர்த்தரை நோக்கி உண்மையாக கூப்பிடுவோம், இரக்க குணம் உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவர் நமக்கு இறங்கி நம்முடைய குற்றங்களை மன்னித்தது போல நாம் மனம் இறங்கி நமக்கு விரோதமாய் செய்த குற்றங்களை, நமக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகளை மன்னித்து தேவ சமூகத்தில் நாம் செபிக்கும் போது அவருடைய இரக்கம் நம்மேல் பூரணமாய் உலகம் சொல்லி பார்க்கிறோம். அதான் சொல்கிறார், நீங்க ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இரக்கம் உள்ளவர்களாக இருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிகள் என்று சொல்லி தேவன் இரக்கம் உள்ளவர். அந்த இரக்கமுள்ள தெய்வத்தை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் எப்படி இரக்கம் உள்ளவராக இருந்தார், அதே போல நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் தேடி வந்து அவர் நம்மை ரட்சிக்கிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனாய், நமக்கு அன்பு செய்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நாம் இரக்கமாய் இருப்போம். தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டது போல நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்வோம், மற்றவர்கள் நாம் உதவி செய்வோம். நம்மால் முடிந்த உதவியை நாம் செய்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், இரக்க குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய குற்றங்களை கர்த்தர் நமக்கு மன்னித்தது போல நமக்கு விரோதமாக பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் மன்னித்து தேவ சமூகத்தில் செபிக்கும் போது கர்த்தர் நமக்காய் அற்புதத்தை கர்த்தர் செய்ய அவர் வல்லமை தேவனாக இருக்கிறார். 2 பேர் கர்த்தரை தேடி வந்தாங்க. குஷ்டரோகி கர்த்தரை தேடி வந்து சுகத்தை பெற்றுக் கொண்டான். தேவி இரக்கத்தில் விருப்பப்பட்டது. 2 குருடர்கள் கர்த்தரை தேடி வந்து தாவீது குமாரனே இரக்கம் என்று சொல்லி நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இரக்கமுள்ளவராக இறங்கி அவர்களை தொட்டு சுகப்படுத்தினார். நாம் தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி உண்மையாய் கூப்பிடும்போது அவர் இரக்கமுள்ள தெய்வமாய் அவர் நம்ம திருப்பியுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய ஜனங்களின் பெருமூச்சு சத்தத்தை கேட்டு கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இறங்கி மோசையை கர்த்தர் அழைத்து நம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படியாய் மோசையை அனுப்புவார். அவர் பெருமூச்சு சத்தத்தை கேட்டு கர்த்தர் நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இரக்கம் உள்ளவர்கள் ஆகியவார்கள். அவர் இரக்கம் பெறுவார்கள். தேவன் இரக்கமுள்ளவராக இருந்தார். நாம் இரக்கமுள்ளவர். நம்மால் முடிந்த உதவி செய்ய எனக்கு நான் இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகள், நீங்கள் உலகால் படிக்கிட்டு ஏழைகளுக்காக வயது முதிர்ந்த பெரியவர்களுக்காக செபிக்கும் போது கர்த்தர் யாரைக்காவது அவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம செபிப்போம். கர்த்தர் மகிழ்வோம். கர்த்தரை கூறி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்காக அவர் இரக்கமுள்ளவர் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். குஷ்டரோகியை தொட்டு அவர் இரக்கமுள்ளவர் என்று சொல்லி அவர் இரக்கமுள்ளவரால் குஷ்டரோகியை தொட்டு மனம் இறங்கி அவரை தொட்டு கர்த்தர் சுகப்படுத்தினார். 2 குருடர்கள் கர்த்தரை தேடி வந்தார்கள். கர்த்தரை தேடி வந்த அவர்கள் சுகத்தை பெற்றார்கள். கர்த்தர் தொட்டு அவர்கள் வாரி வெளியே கிருபை செய்தார். அன்பு தேவ ஜனமே, நம்மால் முடிந்த உதவியை நாம் செய்வோம். நம்மால் முடிந்த உதவி செய்ய முடியவில்லை என்று சொல்லி வருத்தப்பட தேவையில்லை. நீங்கள் உலகால படியும் அவர்களுக்காக நீங்கள் செபிக்கும் போது கர்த்தர் அவர்களுக்காக உண்மையாக உபயோகிக்கும் போது அவர்களுக்கு செய்கிற உதவி மூலியமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறார். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும் அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து அவர்களை ஆசீர்வதிங்க. நான் ஆசீர்வாத தகுதியாக இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அறிந்து நீங்கள் செபிக்கும் போது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், அவர்களையும் ஆசீர்வதிப்பார். வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல கேட்ட வார்த்தை பிரகாரமாக காத்தினோம்.
இரக்கமுள்ளவர் பாக்கியமாக்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொன்ன மாற்றம் பிரகாரமாய் தகப்பனே நாங்கள் வரும் நாட்களிலே மற்றொரு உதவி செய்வதற்கும் தகப்பனை உதவி செய்யாமல் என்றால் முடியவில்லை என்றால் ஜெபிப்பதற்கு எங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நீர் இரக்கமுள்ளவராயிருக்கிறோம். நாங்கள் இரக்கமுள்ளவராயிருந்து கர்த்தர் கிருபை பாராட்ட முடியாது போல மாற்றம் நீர் எங்களுடைய குற்றங்களை மன்னித்தது போல நாங்கள் உங்களுடைய குற்றங்களை மன்னித்து இரக்கமுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். கேட்ட மாற்றம் பிரகாரமாய் கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நினைச்சோம். குடும்பங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக நினைச்சோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் நீர் இரக்கமுள்ளவராய் இறங்கி அவர்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்தும்படியாக நினைச்சோம். நாம் மாத்திரம் மிகப்படும் பாதுகாத்து பலப்படுத்தி காத்துக்கொண்டு இயேசு நாமம் கேட்கும் நல்ல ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.